வீடியோ ஸ்பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப். நீங்கள் குறைந்த விலையிலேயே அதிக பொருளாக ஆன்லைனில் வாங்கிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பை மோட் ஷாப்பிங் ஆப். இன்னைக்கு காலையில் டிஃபன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் சாம்பார். பருப்பு, பூசணிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்ட சாம்பார். அடுத்து பொங்கல். ஆவி பறக்க சூடான சுவையான சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு பக்கத்தில் தேங்காய் சட்னி. இந்த தேங்காய் சட்னியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெடக்கடலை, பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு அரைச்ச தேங்காய் சட்னி. அதை விட இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இது மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, குச்சி வள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு 3 பேர் இருக்குது. இதை தேங்காய் ஊற்றி கடுகு போட்டு மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. இது மாதிரி உங்கள் வீட்டில் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு என்னம்மா சாப்பாடு? இன்னைக்கு என்ன சாப்பாடுனா, சாப்பாடு வடித்த சாப்பாடு. வடிச்ச சாப்பாடு, தக்காளி பச்சடி, ரசம், கொத்தவரங்காய் பொரியல். இது என்ன ரசம்னா ஸ்பெஷலான ரசம். தக்காளி, பெருங்காயம், அரிசி கழுவின தண்ணியில் ரசம் வச்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுதான் மத்தியான சாப்பாடு எங்களுக்கு. வாங்க சாப்பிடலாம். வாங்கம்மா சாப்பிடலாம். சரிப்பா, வாங்க எல்லாம் சாப்பிடலாம். நாட்டுக்கோழி சிக்கன். இது நாட்டுக்கோழி சிக்கன். இது நல்லா வறுத்துக்கலாம். சில நேரம் கழித்து நாட்டுக்கோழி சில்லி. இது எப்படி இருக்கு பாருங்க. நல்லா போன்லெஸ் சூப்பராக இருக்குது. இதில் சீரகம், மிளகு, அப்புறம் வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் போட்டு பொரிக்கும் போதே வாசனை அள்ளுது. அதுவும் நல்லெண்ணெயில் போட்டு எடுக்கும்போது இப்பயே சாப்பிடலாம் போல் அவ்வளோ டேஸ்ட்டு மனசுலேயே வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது குழம்பு, சிக்கன் குழம்பு. வெறும் சிக்கன் குழம்பு இல்லை, இது நாட்டுக்கோழி குழம்பு. நல்லா சீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி தண்ணியாட்ட குழம்பு வச்சுருக்கேன். குழம்பு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அந்த எண்ணெய் கொழுப்பு மேலால் வதங்குதா. இதுதான் நாட்டுக்கோழி குழம்பு. அடுத்து ரசம். இது மிளகு ரசம். அடுத்து தயிர். அடுத்தது நாட்டுக்கோழி சில்லி. அடுத்ததான் முட்டை. சில்லியில் லேசாக புளியருக்கு லெமன். இவ்வளோதாங்க. வாங்க சாப்பிடலாம்.